படுக்கிறட்டு என்ன பண்றீங்க? திரும்ப விட மாட்டேன். ஒன்றும் போல இருக்குன்னு வாட்டம் வரலையே. என்ன பண்ணலாம் விடு. நீ எப்படி ஹெல்த் பிடிச்சிருக்க? அவன் ஜிம்பனாலே நம்ம விழுந்துருவோம். இதெல்லாம் அவனுக்கு பத்தாது. வேற ஏதாவது பண்ணணுமே. கணி வச்சடிக்கலாமா? நீ மேலே இருக்கு அந்த பண்ற, திரும்ப விடு. என்ன பண்ற? என்ன பண்றேன்னா எதுக்கு மூஞ்சி வச்சு அழுத்துற? வலிக்குதுடி. பாவி, போய் சொல்றதுக்கு கொலை பண்ண போற. கொடு. நீங்க வாலண்டியர் வந்துட்டீங்க. கொன்றுவேன். அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். திலக்கணத்துக்கு தூக்கி போட்ட அதோட இடம் அதை வாங்கி இருக்கட்டும். அவன் உஷாரா வரும். அதுக்குள்ள மாத்திரம் பிளான கண்டிப்பா இப்படி படம் வந்திருக்கேன். மாட்டே உடைக்க போற. அக்கா இதெல்லாம் தூக்கி போட்டா இதை என்ன பண்றேன்னு பாக்க. நிஜமாக அடி போட்டு போய் சொல்லி வர வச்சிங்கல்ல. அதுக்காக இந்த பழி வாங்குற? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியல? இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல? என்ன பார்த்தா பாவமா தெரியல? பழி வாங்குறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. இவன் பழி வாங்குறது உன்னால பேச விட்டாங்க. வலிக்கும் விருப்பத்தாத வலிக்கிட்டோம். விடுங்க முடியாது. விடுங்கன்னு சார் கேக்குறல்ல, மண்ணியா பயந்தம் தெரியுமா? எதாவது விளையாடுறதுன்னு எனக்கு ஏதாவது என்ன பண்ணிருப்பீங்க? நான் அப்படி யோசிக்கல. சும்மா உடம்பு சரியில்லை வர சொல்லுங்க தான் சொன்னேன். அவங்க மைண்ட்ல போய் விழுந்துருப்பாப்புல சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. கேட்டேன் எனக்கு ஏதாவது என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டேன். சாரி, விளையாட்டு கொண்டு போய் விளையாட மாட்டேன். உங்களை பாக்குற வரைக்கும் உயிரே போயிடுச்சு தெரியுமா? இப்ப வரைக்கும் என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. பார்க்கவே பிடிக்கல. அவ்வளவு கோவமா இருக்கு. நிஜமா நான் அப்படி சொல்லலாமா? புரிஞ்சுக்கோ. நிஜமாவே நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். சொல்லிருப்பாங்களா? நான் யோசிக்கல. விடுங்க சொன்னாது. சரி, மறக்க வச்சிருவா. அதாவது தரணும் முடிவு பண்ணுங்க. கொலை பண்றோம். உடம்பு சரியில்லைன்றது இவ்வளவு பண்ற, கொலையை பண்றியா? ஆமா. பொண்ணு கிடையாது. நிற்கும் கிடையாது. எனக்கு இருக்க பிடிக்கல. என்ன? உட்காந்து பேசலாம். இல்லைன்னா விடுங்க. சரி சரி, கோ வேண்டாம், உட்காந்து பேசலாம். பண்ண மாட்டேன். இப்ப கோமா வைப்ப படிக்கிறா. விட்டுறது அஃபிக் இல்ல. ஆறாதுன்னு ஆறாது. எனக்கு தான் தெரியும் எப்படி இருந்துச்சு. 10 நிமிஷம் நரகத்தை காட்டினல. அவ்வளவு சீக்கிரம் விட்டுவேனா? உப்பு தண்ணி கொடுத்தா அது குடிச்சாலும் சமாதானம் பார்த்தா ஆகல. நீ குடிச்சா ஒன்னும் ஆகாது. உடம்புக்கு நல்லதுதான். கிளீன் தான் பண்ணும். போய் சேர்ந்துனா தெரியும் எந்த அளவுக்கு அதுக்கு என்ன நடக்கும். சரிக்கு அடிப்பட்டா கலட்டம் தான் அடிக்கிறது. ஒன்னும் ஆகாது. சும்மா ஒன்முறை பேசிட்டு இருக்க. அதான் பேசுவேன். சரி, சமாதானம். ஒன்றும் கூட கொம்பு வச்சு முத்து மூஞ்சி உடைக்கணும்னு தோணுது. கொஞ்சம் கொடுக்கணுமா? தனியா படுக்க விட்டுறதுதான் மெயின் பனிஷ்மெண்டா இருக்கணும். அப்பதான் விளையாட்டு விளையாட மாட்டாரு. அப்பதான் எங்க ஸ்டாஃப் கிட்டயும் சின்சியரா இருப்பாங்க. இவர் ஆண் கூட போட்டா அவங்க அக்கு வரைக்கும் எடுத்துட்டு போயிருங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க பனிஷ்மெண்ட் பெருசா இருந்தாதான் இங்க இருந்து அங்க போவோம். பாத்துக்கிறேன். வாழ்க்கையிலே மறக்காத மாதிரி பனிஷ்மெண்ட் கொடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கேக்குதா? என்ன எழுந்து போறேன்? முன்னாடி அடிச்சல வாங்கிட்டேன். அப்புறம் என்ன கோம்போலியா? ஒழுங்கா அடிச்சதுக்கு மருந்து கொடுத்துருப்போம். போலாம். போக வேண்டாம் தான். இதெல்லாம் கிடையாது. போகாத. ட்ரெஸ் விட்டா நல்லா இருக்கும். கட்டி தானே இருக்கு. ஏடி மேன். அடி அடிச்சல கம்மன் தானே வாங்கிக்கிட்டதை தடுத்தனா? ஓடி போய் ஒளிஞ்சிங்களே. அது அம்மால ஓடி போறீங்க. இழுத்து பிடிச்சிருப்பேன். அப்புறம் சரி, கோத்து எப்படி உனக்கு தணிக்கிறதோ தான் வாங்கிக்கிட்டேன். ஒரே இடம் மட்டும் வாங்கிட்டேன்ல. சோ உனக்கும் கொஞ்சம் டென்ஷன் குறையும். சரி, அதுக்காக கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அதான் இப்போ கோவம்லாம் குறைஞ்சிடுச்சு. இல்ல மன்னிக்கிறது, அடி வாங்க எனக்கு வலிக்கும் உள்ளதுக்கு மருந்து கொடுக்குறது. நான் கொடுக்க மாட்டேன். உங்க அம்மா அனுப்புவா? அதெல்லாம் குழந்தையில தான். அவங்க போனிட்டு அதுக்கப்புறம் போனிட்டு தான் கொடுக்கணும். முடியாது. டைம் இல்ல. டைம் இல்ல. விடுங்க அண்ணா. மன்னிச்சோம். முடியாது. மாட்டேன். ஒரு வாட்டி மன்னிப்பியா மாட்டியா? மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பொறுப்பிடாமா? பரவாயில்ல. மாட்டேன். என்ன விஷ் பாருங்க. முடியாது. நீங்க உங்க ஆம்பளத்தனத்தை காமிச்சு என்ன மடக்கி போட்டா உங்களை பார்க்கணுமா? முடியாது. காட்டினேன். ஆமா. இப்படி நசுக்கி படுக்க வச்சா அதுக்கு பேர் என்ன?
உங்களை அழுத்திட்டு இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, போய் சொல்றேன், ஏக்கர் கணக்கெல்லாம் சொல்லாத. உண்மையதான் சொல்றேன். அந்த அடி அடிச்சிருக்கு, இன்னும் சமாதானம் ஆக மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆக மாட்டேன். சரி, இனிமேல் பண்ண மாட்டேன். என்ன பண்ண நம்புவேன்? ஒரு வாரத்துக்கு எங்க அம்மா வீட்டுக்கு என்ன விடுங்க, நம்புறேன். ஒரு விதெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வேண்டாம், கூப்பிடுறத உங்க பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஓ, இப்படி சொன்னா நாங்க நடுங்கிடுவோம். முடியாது முடியாது. கரெக்டா கூட ஆக மாட்டாளி. தங்கோலையும் குச்சிலையும் வயலையும் குட்டிமால அது கிடையாது. அப்படி இருந்தா பயன்படுத்திருப்பீங்களா? தெரியாம பயன்படுத்திட்டேன். இனிமேல் நானே வந்து பாக்குறேன், பயன்படுத்தவே மாட்டேன். உன் மேல ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். எனக்கே உடம்பு முடியல கூட நானே இப்படியா தட்டி தரு மாதிரி இறங்கி வந்து உங்ககிட்ட வந்துக்கிறேன். வாய் திறந்து இங்க வான்னு சொல்ல மாட்டேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடாங்க. லாஸ்ட் வார்னிங். அப்பா, ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் எதுவும் பண்ணவே மாட்டேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஓகே, அக்செப்டட். அக்கம்மா இவ்வளவு நேரம் கதற விட்டுட்டால, ஒரு தண்ணி குடிச்சு கூட மனசு இறங்கும். நீ வந்து தடவும் அப்படியே கண்ணதை சிரிச்சிட்டு இருக்க வில்லிங்க மாதிரி. வில்லி தான். சரி, எத்தனை செல்ஃபி கட்டினா கொன்றுவேன். என்ன? நீங்க வந்தீங்கன்னு தண்ணி கொடுத்தாங்க. அது எவ்வளவு செகண்ட்ல நாங்க வந்தேன்? அது நாங்க ஷெல்ஃபை யாரை கட்டிட்டு இருந்த மசால் டப்பாவை நான் ஏறி மேலே ஏறி பறன் மேலலாம் ஏறினேன். அதனால அப்படி இருந்திருக்கும். இப்படியே தண்ணி கேட்கவே கை கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு எப்படி உப்பு போட மறக்கல? சேச்சே, அதை மறக்கல. சரி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, உடம்புக்கு நல்லதுதான். ஏன்னா நல்லது. அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, மருந்து கூட வலிக்கிற உடம்புல கூட பாவம் பக்கம் அடிச்சிருக்கு. அடிச்சதெல்லாம் ஒரு அடி, அதெல்லாம் உங்களுக்கு வலிச்சது. என் கையில் அடிச்சதெல்லாம் உங்களுக்கு வலிச்சது. என்ன வலிக்காதா? கத்தனா அவ்வளவுதான் சொன்னதுனால வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கத்தன்னு கத்திருப்பேன். கத்திருப்பீங்க. ஆமா, பின்ன இல்லையா? அப்புறம் எனக்கு மருந்து வேணும்னா வேணும். அப்படிங்களா? சீரியஸா சொல்றேன். நானும் சீரியஸா சொல்றேன். ப்ளீஸ் வேணும். அடம் பிடிக்காதீங்க. தெரியாம அடிச்சிட்டேன். நீ எதுவும் தரணும், எனக்கு தெரியாது. நீட்டா மாட்டேன், மாட்டவே மாட்டேன். பண்ணாதீங்க, இவ்வளவு பிடிவாதாகாது. என்னால் கொடுக்க முடியுமா முடியாது? அதெல்லாம் இல்லை, முடியணும். அடம் பிடிக்கிறத. ப்ளீஸ், மருந்து தானே இது. ஒரு டாக்டர் மருந்து கூட தர மாட்டேன். நீ எல்லாம் டாக்டரும். ஓ, இப்ப நான் ஒரு டாக்டராவே இல்ல. டாக்டர் தரணும். ஏடி கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. என்ன பால உனக்கு? நான் இந்த கட்டில் ஃபுல்லாக விடுவேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை, அதை கொடுத்துட்டாங்க. விடுங்க. நான் போதும் சொல்லலையே. இன்னும் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. பாரு, பாதிக்கப்பட்டது நான் தான். சரி, அதுக்கு அதான் பழி வாங்கிட்டு இருக்க. அது ஃபர்ஸ்ட் மருந்து கொடுங்க, அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் நான் கொடுக்குறேன். வேண்டாம், விடுங்க, என்னை விட்டா போதும். பிடிச்சிட்டு இருக்க, நகர கூட முடியல. கூட்டிட்டு ஆனால் நகர விட மாட்டேன். விடுங்க. அது வரும் சேட்டை அதிகமாகுது. இனிமேல் அப்படிதான் இருக்கும். சொல்றேன்ல, பெர்மிஷனுக்குலாம் வெயிட் பண்ண மாட்டேன். வச்சிடுவேன். விடு, வச்சாலும் பரவாயில்ல, விடுங்க. அதெல்லாம் முடியாது, புரியுதுல? என்னங்க ஒன்று ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒண்ணு ரொம்ப பெருசா இருக்கு, முடியாது. பிடிக்காதீங்க. பிடிப்பேன். விட்டுப்பா. மாட்டேன். இப்பையா நீ கெஞ்ச வைக்கிறான். ஏங்க ஓ, வீட்டுவாதம் பரவாயில்ல. கடிச்சிருவேன். இவ்வளோ வேணாலும் கடிச்சு ஹீஸா கடிச்சிருவேன். கடிச்சுக்கோ. கவலையில. நீ மாட்டினு பரவாயில்ல. உனக்கு இருக்கு. ரத்தம் விட்டுறா இல்லையா? பார்க்கலாம். தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தையெல்லாம் ஒரு காவியமே. ராட்சசி எங்க போன? போர் அடிக்குது. வெளியே விட மாட்டேது. யாரை கிட்டவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ற? புரிய மறைச்சு வைப்ப. நாங்க போயிடுவோம், அதனால சொல்லக்கூட சொல்லி வச்சிருக்காங்களோ. கிட்ட நீ கிளினிக்கும் வரமாட்டேன்னுட்டாங்க. ஏன்னா வெளி சர்ஜரிலாம் ஒத்துக்கையோ? எங்க இருக்க? போட்டோன்னே எடுக்க மாட்டேன். ரொம்ப மிஸ் பண்றேன். இதுக்கு தான் இந்த டாக்டர் பொண்ணுங்களே கட்டுப்படாது. நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியுதா? நினைச்ச நேரத்தில் பேச முடியுதா? ஆள் அட்ரஸே இல்லை. சின்ன பொண்ணாட்டி போய் கொஞ்சணும்.
எங்க இருக்கான்னு தேட வேண்டியதா இருக்கு. ஊர்வலத்துல எல்லா டாக்டர் இப்படி இருக்காங்க. எனக்கு வச்சது மட்டும் எந்த எப்படி இருக்கும்? கேட்டா அப்புறம் 8 வருஷத்துக்கு எடுத்துக்கும். 8 வருஷத்துக்கு இப்படி வச்சு செய்யலாமா? தப்பு இல்லை. அப்படி ஒரு 8 வருஷம் செஞ்சா 16 வருஷம் ஆயிடுமே. எங்க இருக்க போன் தான் எடுத்து சொல்லலாம். என்ன பண்றேன் காலைல உங்க வீட்டுக்காருக்கு என்ன கட்டி கொடுத்தான்னு நான் எங்க கட்டணும் நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டேன். நீ என் மாமியா இருக்காங்க அதானே பார்த்தேன். காலைல மேகி செஞ்சு சாப்பிட்டோம், அவ்வளோதான். அவன் காஃபி போட்டான், நான் மேகி செஞ்சேன், சாப்பிட்டோம். அவன் கிளம்பி சைட்டுக்கு போனான். நான் கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு கிளம்பி போன்ட்டேன். லஞ்சு அவன் ஆர்டர் போடுவான், எனக்கும் ஒன்று போட சொல்லிட்டேன். சொல்லிட்டான்ல, வீட்டில் இருந்து கட்டி எடுத்துட்டு வந்திருப்பேன்ல, கிட்ட வந்தேன். நான் சாப்பிட்டுட்டேன், உனக்கு கட்டி எடுத்துட்டு வந்திருப்பேன். ஓ, லைஃப் எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்னடி செழிச்சுக்கிட்டு சொல்கிறேன், தனியாக இருக்க மாதிரியே இருக்காத ஒரு மாதிரி. புரியுது, உங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்துட்டேன். துர்கா வருஷமும் வரமாட்டா, ஏதாவது ஒரு சாக்கு சொல்கிறேன். அவள் வீட்டில் இருந்து புருஷனுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கா. மேடம் வேறு விதமாக சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா எதனா கொடுத்து அனுப்புவா. கொடுத்து அனுப்புவா. ஆமாம், அவங்க வீட்டுக்காரர் அந்த வழியில் போகிற மாதிரி இருந்தா, இல்லை அவங்க வீட்டுக்கு வெளியே டியூட்டி பார்ப்பாங்கல்ல, அவங்க போகிற மாதிரி இருந்தா அதெல்லாம் கொடுத்து அனுப்புவா. பரவாயில்ல, சண்டே ஆனால் வந்துடும். வீட்டில் இருக்கிறதுனால. ஆமாம். சரி, அதை தாண்டி மற்றதெல்லாம் ஓகே தான், நல்லா தான் போகுது. லைஃப் எப்படி போகுது? கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு வீட்டில் இருந்தோம், இப்போ ஒரே வீட்டில் இருக்கோம், அவ்வளோதான். பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அதான் ஒர்க்கு வேலைக்காச்சே, காலையிலே கிளம்பி போயிடுறான். எப்போனா மதியம் லஞ்ச் டைமுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு ஆப்ரேஷன் இல்லைன்னா அப்போ போயிட்டு அவனுக்கு லஞ்ச் கொடுக்குறேன், அவ்வளோதான் நான் பண்ணுறேன். ஓ, இன்னைக்கு கொஞ்சம் பேஷண்ட் அதிகம். ஆமாம், அவனை கவனிச்சியா? மோஸ்ட்லி வரவங்க பிரவீனையும் கேர்ளியும் தான் தேடுறாங்க. அவங்க ஜென்ரல் கண்டிப்பாக பார்க்குறாங்க, அதனால. நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லை ஜென்ரலில். ஒரு சில பேர் வராங்கல்ல, வராங்க. எனக்கு டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணி கேட்டு மருந்து எழுதி கொடுக்குறேன். சொல்கிறேன், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுருவேன். ஓ, அப்படி சொல்கிறியா? எங்கேயாவது பரவாயில்ல. இப்போ போகிற 3 மாதம் என்ன பண்ண போகிறேன்னு இப்படி வர பேஷண்ட்டை பார்க்குறவங்க கூடலாம் இருக்கேன், டைம் ஓடிட்டு. அங்கே 3 மாதம் வீட்லேயே இருக்கணும், கடுப்பாக இருக்குது நினச்சா. அது வேற இருக்குல்ல. நெய்பர் இருக்க மாதிரி பார்த்து போய் இல்லை எங்கே போடுறான்னு வேற கடுப்பாக இருக்குது. அங்கேருந்து ஒரு 2 நாள் ஹனிமூன் மாமனார் போட்ட பிளான். அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? அந்த சைட்டுக்கு வந்தோமா இல்லையான்னு நோட்டம் ஓட்டிகிட்டே இருப்பார். வீட்டில் யாராவது கரெக்ட் பண்ணுங்க, யோசிச்சுக்கலாம். ஏதோ பெரிய பிள்ளைக்கு தான் பண்ணுறாப்பல. ஆமாம், ஏதோ லண்டன் பிஸ்னஸ் மேனும். லண்டன்லேருந்து இங்கே வந்திருக்காரா? ஆமாம், இந்த சர்ஜரிக்காகவே இங்கே வந்திருக்கு. சூப்பரு. ஹாஸ்பிட்டல் திறந்துட்டோம்னா இனிமேல் இந்த மாதிரி பேஷண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க. தாராளமாக வருவாங்க. 25 கேள்விப்பட்டேன். ஆமாம், பே தானே? ஆமாம் ஆமாம். இது எந்த அளவுக்கு படிக்கிறது கஷ்டமோ வேலை கஷ்டமோ, ஆனால் பேமெண்ட்டும் அதுக்கு ஈக்குவலாக கிடச்சிருது இல்லை? இதுக்கு கைராசின்னு பேர் வாங்கணும், என்னவோ சரிதான். அது வாங்கிட்டா பேமெண்ட் தாராளமாக கிடச்சிருது. இது சர்ஜரின்னு கேள்விப்பட்டேன். அப்படிதான் சொன்னான். இந்த விவிஐபி ஒன்றுது, அப்புறம் இன்னொன்று வேறு யாரோ ஒரு நார்மல். எப்படி பேமெண்ட் வாங்குவா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அவங்க மெடிசன் மட்டும்தான் போல. இவ சர்ஜரிக்கு பேமெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஆஃபீஸ்லேருந்து வந்து அப்படியே சேர்த்துருக்காங்க, ஸோ உடனே பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அவங்க பெருசாக இருக்கிறவங்க இல்லை, வேறு எதுக்கு மாற்றுறதும் அவ்வளோ சீக்கிரம் கஷ்டன்றதுனால உடனே பண்ணுறாங்க. ஸோ இவனால் இவ பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கிட்டா. இதுதான் பெரிய ஆப்ரேஷன்ல. ஆமாம் ஆமாம், 5 ஹவர் 6 ஹவர் நிற்கணும், கஷ்டம்தான். இது கூட ஒரு 1.5 ஹவர் நான் தான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அது அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஆஃப்டர் ஸ்டிச்லாம் அவங்க போட்டுருவாங்க. இவ வெறும் இது பண்ணிட்டு போனால் போதும். பார்க்கலாம். இதுதான் வரமாட்டேன்ட்டாளா? இது ஒன்று இவ்வளோ நேரம் நின்றுட்டு வருவா, அதனால கிளினிக் வரலாம், அப்படியே வீட்டுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டா. அதுக்கு தான் அண்ணன் எந்த ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கழுத்தை பார்த்தியா? பார்த்தேன், அந்த 2 மார்க்கு தானே. நல்லா கூச்சப்பட்டு கவர் பண்ணுவோம், அவரு கேஷுவலாக காட்டிட்டு இருக்காரு. அட, ஒரு மீட்டிங்க்கு போனாரு, நான் மேலே துர்காக்கு ஒன்று கேட்க போனேன். பார்த்தா அந்த மனுஷன் மீட்டிங்லேயே அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. பட்டன் போட்டால் கூட அது மறையும். எனக்கு என்னமோ அந்த பட்டனை வேணுமே அது தெரியட்டோன்னு கைட்டி விட்ட மாதிரியே இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. கேர்லி வந்தோன்னு கேட்கணும் அது என்ன கதை. நேற்று சண்டைக்கு அடி வாங்கியிருப்பாருன்னு பார்த்தா லவ் பைட்லாம் வாங்கியிருக்காரு போல இருக்கு. அவன் இங்கிருந்து போன வேகத்துக்கு மொத்திருப்பான்ல நினைச்சேன். அந்த கை தான் கேட்கணும்னு நினைச்சேன். இருக்க வேற ஆர்வமா இருந்தா. இன்னைக்கு வரலாம்னு காண்டில் இருக்கு.
அவங்க டீ பிரேக் முடிஞ்சு போயிட்டால, அதனால தான் வரல. ஆமா ஆமா, நாளைக்கு வருவா. ஏன்னா நாளைக்கு கேர்லி இருக்கும்ல, வருவா. நமக்கு என்ன கடைக்கு வந்தா மட்டும் மேடம் லேட்டா டீ பிரேக் எடுப்பாங்க. இல்லைன்னா ஊருக்கு மேலே அவங்க கூட போய் எடுத்துருவாங்க. நம்ம கூட வந்து பேசணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இப்போலாம் ரொம்ப வரமாட்டா பாரு. இப்போதான் ஆஃபீஸ் பீரியட் முடிக்கிட்டான். ஒரு மீட்டிங் போட்டு பஞ்சாயத்து வச்சு சொல்லிட்டால வச்சிடும். எல்லாம் பழைய மாதிரி கொஞ்சம் ஒட்டணும். அவன் எப்படி கல்யாணம் ஆகணும் எல்லாம் கொஞ்சம் நகர்ந்த மாதிரியே இருக்கு. எனக்கே அப்படிதான் இருக்கு. இப்போ வாய் மட்டும் தான் நகர்ந்த மாதிரி இருந்தது. பார்த்தா எல்லாரும் அப்படிதான் எடுத்து பிடிச்சி ஒரு மீட்டிங் போட்டு போட்டுடலாம். அப்பதான் சரிப்பட்ட. ஆமா ஆமா, அது இன்னும் சரிதான்.